திருவண்ணாமலை நகரின் மையப் பகுதியில் நடைபயிற்சி சென்ற முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் தாலுகா சோமாஸ்பாடி அடுத்த காட்டுக்குளம் பகுதியில் இன்று மாலை திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் CN அண்ணாதுரை மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தரணிவேந்தன் ஆகிய 2 பேரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் இன்று காலை திருவண்ணாமலையின் மையப் பகுதியான கள்ளக்கடை சந்திப்பிலிருந்து நேரடி வீதி வழியாக காந்தி சிலை வரை நடைபயணம் மேற்கொண்டார். இந்த நடைபயணத்தின் போது திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் R. அசோகனை ஆதரித்து வள்ளலார் திடலில் நேற்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. ஆனால் திமுக அரசு இன்றைக்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையில் 520 அறிக்கைகள் கூறினார்கள். திமுக அரசு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கண்டனம் தெரிவித்தார். மேலும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என கூறி பிரச்சாரத்தை முடித்தார். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தாம்பரம் பகுதியில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலு ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா, தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதிக்கலாம் என பாஜக பகல் கனவு காண்கிறது. தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்கு தவறவிட்ட பாஜக இப்போது கச்சத்தீவை பற்றி எழுப்பக்கூடிய பிரச்சினைகள் அரசியல் தந்திரமே தவிர வேறு எதுவும் இல்லை என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதிக்கலாம் என்று பாஜக பகல் கனவு காண்கிறது. கச்சத்தீவு பிரச்சனையை 10 ஆண்டுகள் உறங்கிவிட்டு இப்போது அவர்கள் கையில் எடுத்திருப்பது ஒரு தேர்தல் நேர அவர்களுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜூம்லா, ஒரு தந்திரமாகவே இருக்கின்றது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் ராதிகா சரத்குமார் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கப்பலூரில் பெருந்திரளாக கூடியிருந்த மக்கள் முன்னிலையில் கணவர் சரத்குமாருடன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அமமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் பிரச்சார வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தை நிறைவு செய்த ராதிகாவிடம் கூடியிருந்த மக்கள் கிழக்கு சீமையிலே படத்தில் விருமாயி கதாபாத்திரத்தில் அண்ணனிடம் மடியேந்தி கணவருக்காக பிச்சை கேட்பது போன்று நடித்து காட்ட சொன்னவுடன் அதை இன்னும் ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா என்று நெகிழ்ச்சியடைந்து அந்த படத்தில் பேசிய வசனத்தை சொல்லி சினிமாவில் வருவது போன்று மடியேந்தி பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். தொடர்ந்து பேசிய சரத்குமார், கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியும் என்றால் அது மோடி அவர்களால் தான் முடியும் என்று தெரிவித்த அவர், பிரதமரால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராதிகா சரத்குமாருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புத்தரிச்சல் பகுதியில் துணிநூல் ஆய்வாளர் பார்த்திபன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 23,40,000 ரொக்கம் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்து பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வருமான வரித்துறையினர் தகுந்த ஆவணங்கள் இல்லை என தெரிவித்ததைத் தொடர்ந்து பணத்தை பல்லடம் கருவூலத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரொக்கம் கொண்டு வந்த நபர்கள் மயில்சாமி மற்றும் சக்திவேல் என்பதும் அவர்கள் புத்தரிச்சலில் உள்ள நிறுவனத்திலிருந்து 23,40,000 பணத்தை பல்லடத்தில் உள்ள தனியார் வங்கியில் வரவு வைக்க கொண்டு வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து உரிய ஆவணங்களை காண்பித்துவிட்டு பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.